அதுக்காகவே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸில் வாங்கினது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஸ்டாண்டு இதுக்கு ஒரு கதை இருக்குமா. நாங்கள் போனோம்னா ஒரு நேரம் சுற்றிட்டே இருந்தேன். அப்போ தான் ஞாபகம் கொஞ்சம் ஸ்டாண்டை பார்த்தோன்னா இதை வச்சு என்னென்னா இதை நம்ம திங்ஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து வச்சேன். ஸோ வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டு எடுத்துக்க சொல்லிட்டு புக்கு ஆயிடுச்சு. ஸ்டாண்ட்லாம் கூட வாங்க சொல்லலாம் சொல்லுவார். பட் இப்போ நல்லா ட்ராயிங் பண்ணுறதுனால தான் எடுத்துக்கொண்டு ரொம்ப ஃபஸ்ட்டு குட்டிக்கு சொல்லாமல் ட்ராயிங் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓகேன்ட்டேன். அதாவது எனக்கு கொஞ்சம் பிங்க் கலர் இது என்னோட ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம், அதுக்கு மேலே சவுண்டாக பேசுகிறேன். நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா ஸ்கெட்சு. இதுக்கும் ஒரு கலர் இருக்குது. என் தங்கச்சி செலக்ட் பண்ணாது. ரொம்ப நாளாக செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கூட செலக்ட் பண்ணல. எப்படின்னா நான் ஸ்கூல் போகிற ஐட்டம்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். அக்கா பென்சில் வாங்கிக்கலாமா, அக்கா பென்னு வாங்கிக்கலாமா, ஃபேவரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாவா. ஏன்டி இப்போ நம்ம ஸ்கூலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு அவள் இக்னோர் எல்லாத்தையும் பண்ணுறேன். நான் சொன்னது தான் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஐட்டம் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓவியெல்லாம் நான் சூஸ் பண்ணேன். ஸ்கெட்ச் வாங்கிக்கிறேன். ஸ்கெட்ச் வாங்கிக்கிறேன். இதுதான் செம்ம ஆட்டை போட்டான். இது வாட்டர் கலர் பென்ஸா? நீங்கள் பாருங்க, வாட்டர் கலர் பென்ஸா? இது எப்படி இருக்குன்னு தெரில. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் பெருசெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், சின்ன யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னா இது வந்து கிளிட்டர் கலர். அங்கே இருந்தது நிறைய கலர் இருந்தது. அக்களுக்கு பெயிண்ட் எல்லா கலருமே இருந்தது. பட் எனக்கு கண்ணில் மட்டும் குறைச்சது இது மட்டும் தான் கிளிட்டர் கலர்ஸ். இப்போ கூட நீங்கள் ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா உங்களால் இப்போ வாங்க முடியும். நான் ஒரு கலரும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிளாக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரௌனு க்ரே இருக்குது. சாரி, நெக்ஸ்ட் ஒரு லைட் க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டார்க் க்ரீன் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு வயலட் கலர். இப்போ ஆக்சுவலி இது வயலட் கலர். நெக்ஸ்ட் இந்த டார்க் ப்ளூ இது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது எல்லோ. அதுக்கப்புறம் ஒயிட்டு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு. அதுக்கப்புறம் ரெட்டு. இதுக்கப்புறம் பாருங்கள் டார்க் பிங்க்கு. அதை விட கொஞ்சம் டார்க்கு. அதை விட கொஞ்சம் லைட். அப்படியே லைட்டாக போகுது. 3 விதமான பிங்க் இருக்குதுல. இந்த 3மே பாரு. இந்த 3மே பிங்க் தான். பட் சூப்பர் பிங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் சொல்ல போனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு. நெக்ஸ்ட் இது வந்து லைட் ப்ளூ. ஆக்சுவலி பாருங்களேன், கலரே அப்படியே மாறி கண்ணு பறிக்கும். சில கலர் மட்டும் பிரைட் கலர்ஸ் மட்டும் தெரியும். இந்த எல்லோ கலர் தெரியுதுல, இந்த ரெட் கலர், ஆரஞ்சு கலர், க்ரீன், நெக்ஸ்ட் ஆரஞ்சு தெரியுது. ஆக்சுவலி இங்கே 2 ஆரஞ்சு இருக்குப்பா. இந்த இடத்துல லைட் ஆரஞ்சு, இதில் டார்க் ஆரஞ்சு, லைட் ப்ளூ. அதுக்கப்புறம் என்ன கலர் இருக்குன்னு தெரியலையே. ப்ரௌன் கலர். ஆக்சுவலி இது வந்து ப்ரௌன் கலர்னாலே தெரில. அவ்வளோ கெட்டுன்னு பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது எதாவது வாங்க மாட்டேங்க. எவ்வளோன்னு தெரியுமா? 70 rupees. 70. நெக்ஸ்ட் ஐட்டம் தெரியாது. மார்க்கர். இந்த மார்க்கரை வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். கடைக்கு கூட இல்லை, கொஞ்ச நேரம் கூட. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இது கிடச்சி செகண்ட் டைமாக வாங்கினேன். எங்கள் வீட்டாண்டோட கடையில் வாங்கினேன். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தது கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு கண்ணாடி. இது எவ்வளோ ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100 ரூபா. ஆக்சுவலி நான் ஐஸ்வர்யா ஸ்டோர்ஸில் வாங்கினேன். சில்ட்ரன் சாய்ஸ்னு ஒரு கடையில் வாங்கினேன். இது எப்பயோ வாங்க கடைக்கு போட்டுக்கோங்க சும்மா. நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த மைலேஜ் ஸ்டோர்ஸ்க்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வாங்கினது ஃபஸ்ட்டு வீடியோ. இது அதாவது எத்தனை நிமிஷம்? ஒரு 5 நிமிஷம் வீடியோ. இது ஃபஸ்ட்டு நோட்னா இதை என் தங்கச்சி வாங்கினேன்.
4 லைன்ஸ் நோட்டா இந்த இந்த ராணியை தான் நான் வாங்குவேன். எங்கள் அம்மாவுக்கு இது நான் எப்படி எக்ஸ்பெக்டட் பண்ணல. அந்த அக்காவே மேலேருந்து இப்படி எடுத்துக்கிட்டாங்க, நல்லா தான் வந்துருச்சு. இது வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது பார்க்க போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ் எதுக்குன்னா தமிழ். நீ பாருங்க, அவளுக்கு 2 நோட்டாக வெயிட் பண்ணுறேன். 2 நோட்டாக எனக்கும் அதே தான், பட் வந்து வேற மாதிரி. origami papers, classmate notebook நீங்க வாங்கி பாருங்க. origami sheet இது பண்றது சூப்பர் கோடு. நமக்கு என்கிட்ட கற்றுக்கிற origami sheet கிடையாது. ஸோ வந்து தள்ளி விட்டு லாஸ்ட் பேஜில் பார்த்தா கூட இப்படியே 2 நாள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பசில் கொடுத்துருக்காங்க. Improve your observation skills with this puzzle. 5 difference கிடைக்கும். நம்ம கலர் கூட அடிச்சுக்கலாம் தெரியுமா? டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் இந்த பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் விட்டுருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஏதோ பார்த்தேன். Can you find the picture in this unique? இது வந்து யூனிக்கா எது எனக்கு புரியல. எங்கள் அப்பாட்ட கேட்டால் தெரிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சீட்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோவோ தெரியுமா? கீழே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது, புரியல. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு பறவை இருக்குது, கார் வந்திருக்கு, கார். நெக்ஸ்ட் வந்து தவளை. அந்த ஸ்கூல் டைம் இப்படி அமுக்குனா ஓடும் பாருங்க, அந்த தவளை வச்சுக்கல. நெக்ஸ்ட் ஒரு வீடா இல்லை எதுன்னு தெரில, பிரமிடா தெரில, அது செஞ்சுருக்காங்க. இப்படி பீல் பண்ணோம் அந்த அளமான நல்லா கிடைக்கும் போது பர்பிள் கலர். நம்ம அது பிகேஸ் சூப்பர். இது பார்க்கும்போது கண்ணை பறிக்குது. இப்போ என்னன்னா இப்போ வந்து இந்த பேஜ் நம்ம லீவ் பண்ணுறோமா, இந்த பேஜ் எல்லாரும் ஆக்சுவலியாக ரீட் பண்ணுறது தான். ஓகேவா? இந்த இடத்துல இங்கிலீஷ் பின்னாடி டேட் போட்டு எழுதணும். எனக்கு ஹோம்ஒர்க் இன்னிலேருந்து ஸ்டார்ட். ஓகேவா? இது என்ன மற்ற வீடியோ மாதிரி ரொம்ப லாங்காலாம் போகாது இந்த வீடியோ. எனக்கு இது பிடிச்சிருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது. ஐயோ நம்மளுக்கு மட்டும் மொக்கையாக வருதுன்னு பார்த்தேன், பட் நம்மளுக்கு தான் நல்லா ஸ்பெஷலாக வந்துருக்குன்னு நினச்சோடனே மனசில் ஜும்கலக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வாங்கின பொருளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இந்த பெயிண்டா, இல்லை ஸ்கெட்சா, இல்லை இந்த மார்க்கரா, இந்த ஸ்டாண்டா, இல்லை இந்த நோட் புக்ஸா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி, இந்த கண்ணாடி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எனக்கு இப்போ 16 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. நான் பார்க்குறேன் எனக்கு வந்து KL வரைக்கும் போகுமான்னு. 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா தெரில, பட் எனக்கான நம்ம காணக்கூடாது. எனக்கு நம்ம போகிற வீடியோக்கு அவ்வளோதான் வராது. ஸோ உங்களுடைய வீடியோ பெற்றுக்கொள்வது உங்கள் மேகவினி.